நரசிம்மா அப்படின்ற ஒரு அனிமேஷன் திரைப்படம் ரீசெண்டா சமீபத்தில் தியேட்டர்ல கொண்டு வந்தாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸ்ல ஒரு அப்டேட் வந்துச்சு. ஆனா அது அப்டேட் வரும்போது என்னடா அப்டேட் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. இது படமா இல்ல எதனா காமிக்ஸா இல்ல சாங்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழப்பமா இருந்தாங்க. அதுக்கடுத்து அனிமேஷன்ல ஒரு ஒரு அவதாரத்தையும் அவங்க படமா பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வன திரைப்படம் தான் இந்த நரசிம்மா. மிகப்பெரிய வெற்றிங்க. இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த ஒரு திரைப்படம் தான் இந்தியாஸ் ஹையஸ்ட் கலெக்ஷன் அனிமேஷன் திரைப்படம், அதாவது இந்தியன் திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர், ஒரு ரெக்கார்டை இந்த திரைப்படம் பண்ணியிருக்கேன். உலக அளவில் 300 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டு இந்த திரைப்படம் பண்ணியிருக்கேன். அதுவும் குறிப்பா வெறும் 5 கோடி ரூபாயில மேக் பண்ண ஒரு திரைப்படம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ செகண்ட் பார்ட்டை ரொம்பவே பயங்கரமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா அதை மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா அந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற போற ஒரு படமா இருக்க போகுது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சரி, இந்த திரைப்படம் எப்போ டிஜிட்டலா ஓடிடியில வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. பிஃபோர் ரிலீஸ் இந்த படத்தை படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படத்துக்கு பெரிய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. எந்த ஒரு ஓடிடி இந்த படத்தை வாங்கவே இல்லை. ஆனா ஆஃப்டர் ரிலீஸ் ஏகப்பட்ட போட்டிங்க. ஹாட் ஸ்டார் ஆல்மோஸ்ட் வாங்குற கண்டிஷன்ல இருந்து ஹாட் ஸ்டார் இந்த படத்தை வாங்கல. ஸோ ஃபைனலாக இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ் இந்த படத்தை வாங்கிட்டாங்க. இன்னைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல அஃபிஷியலாகவும் சொன்னாங்க. இது குறிப்பா இன்னொரு விஷயம், ஏற்கனவே சம்பவம் முடிஞ்சிருச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அஃபிஷியலா நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல இன்னைக்கு வரப்போகுதுனாங்களே இன்னமும் வரலையான்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்க நைட்டு ஸ்ட்ரீம் பண்ண போறது இல்லை. இன்னைக்கு மதியானம் 12:30க்கு 12:30 மணிக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவா இந்த நரசிம்மா திரைப்படம் வரப்போகுது. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க.